ஹாய் பிரசாத் ப்ரோ. ஹாய் கிஷோர். ஹாய் ஹலோ. நேற்று மேட்ச் முடிஞ்சு நம்மளால வர முடியல. ஸோ அதை வந்து ஒரு சும்மா ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுட்டு சிஎஸ்கே ப்ரிவியூக்கு போயிடலாம். அதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு வந்திருக்கோம். நேற்று ஆர்சிபி திருப்பி அவங்க வந்து ஒரு 4-on-4 போயிருக்காங்க. கொஞ்சம் டேஞ்சரஸ் சைடாக தான் தெரியுறாங்க இப்போ பார்க்கறதுக்கு. ஸ்டில் நிறைய கேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க பஞ்சாப். கோலியே ஒரு 2 கேட்ச் ட்ராப் பண்ணாங்க, டுப்ளிசிஸ் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க, பட்டிடார் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கோரே பண்ணல. 0ல இருக்கப்போ ஒரு கேட்ச் ட்ராப்பு, அப்புறம் 10th இருக்கப்போ ஒரு கேட்ச் ட்ராப்பு, அப்புறம் 92 அடிச்சாரு. அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ அடிச்சு காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. அண்ட் 100க்கும் போல. பொதுவா வந்து 100க்கு போயிட்டாருன்னா ரொம்ப ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி சிங்கிள்ஸ் ஆடி 100 எடுப்பாருன்னு ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் அவர் மேல வச்சுட்டே இருந்தாங்க. நேற்று வந்து 100க்கு போகாம ஒரு மஸ்ட் வின் கேம், இல்லைன்னா நேற்று அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் போயிருப்பாங்கன்றப்போ டீமுக்காக விளையாடி 241 போஸ்ட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க வித் த பேட். அண்ட் ஃபீல்ட்லையும் நல்லா பண்ணி டிவிகேஸ் அவுட் பிளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அவங்க சான்சஸ் எப்படி இருக்கு, மேபி யாராவது ஒரு ஸ்லிப் இருந்தது சிஎஸ்கேக்கோ இல்லை எல்எஸ்ஜிக்கோனா இவங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களா? ஏன்னா டிசிக்கும் இவங்களுக்கும் மேட்ச் இருக்கு. அன்னைக்கு டிசி மேட்சை வந்து இவங்க வின் பண்ணாங்கன்னா டிசி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிடுவாங்க. ஸோ எப்படி இருக்கு இவங்களோட சான்சஸ், என்ன நினைக்கிறீங்க? பிரசாத் ப்ரோ சொல்லுங்க, அப்புறம் கிஷோர். இல்ல ஆக்சுவலி குட் டு சி. ஏன்னா ஆர்சிபி வந்து இந்த மாதிரி ஆட்டாங்க, நிறைய கேம்ஸ் தோத்தாங்க. அப்போ லாஸ்ட் 4 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் பிளேயிங் வித் இன்டென்ஷன் தட் அவங்களுக்கு தோக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஹேவ் நத்திங் டு லூஸ். அவங்க அந்த ப்ரெஷரே கிடையாது. அந்த ப்ரெஷரே இல்லாம 4 கேம் ஜெயிச்சாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டே இருந்தேன், அந்த கரண் சர்மாலாம் வந்து விக்கெட் டு விக்கெட் போடுற பவுலர். யூ மிஸ் ஐ ஹிட். அவர் ரன்ஸ் போவாரு, பட் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா போல்ட். நீங்க ஜிதேஷ் சர்மா நீங்க எடுத்தாரு, எல்லாம் ஸ்டம்புக்கு தான் போட்டிருந்தாரு விக்கெட். நல்லா இருந்தாரு. வில் ஜாக்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நான் பர்ஃபார்மன்சஸ் இருந்தது, பட் ஸ்டில் அவரை டிராப் பண்ணாம அவர் பேக் பண்ணி போட்டாங்க. நேற்று வந்து லாக்கி ஃபர்கூசன் ஆடுறது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நீங்க சொன்னீங்க கோலி வந்து நல்லா ஆடினாருன்னு சொல்லிட்டு. கோலி நல்லா ஆடல. தட் வாஸ் ஸ்டேட்மெண்ட் டு ஆல் த கிரிட்டிக்ஸ் அவுட் சைட். 92 and around 40 ஏதோ பால்ஸ் ஆடினாரு. சூப்பர் ஆடினாரு. He was middling all the deliveries. Good signs for India ahead of T20 World Cup. அதுக்கப்புறம் சிராஜ் was also bowling well. அர்ஷதீப் டீசெண்டா போட்டாரு. ஸ்வப்னில் சிங் நம்ம டிஎன்பியில் ஆடுவார், மதுரை பேந்தர்ஸுக்கு ஆடிட்டு இருப்பாரு, சிஎச்சி மதுரை பேந்தர்ஸுக்கு. அவரும் நல்லா போட்டாரு. பேசிக்கா வந்து அவங்களுக்கு ஒரு தேவர் லைக் 1 or 2 bowlers வந்து லீக்கிங் ரன்ஸ். அந்த 1 or 2 bowlers வந்து ஸ்வப்னில் சிங் அண்ட் கரண் சர்மா வந்து நல்லா போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆர்சிபி ஹஸ் யூஸ் 7 bowlers நேத்திக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். தேவ் கான் வித் ஈவன் கேம் கிரீன், தேவ் கான் வித் ஸ்வப்னில் சிங். ஸோ அப்படி இப்படின்னு ஒரு 7 காம்பினேஷன் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் வெரி குட் எஃபர்ட். அண்ட் ஆல்சோ ஆர்சிபி வந்து நல்லா ஃபீல் பண்ணாங்க. கோலி வந்து 92 அடிஸ்டன் டயர்ட்லாம் இல்லை, அங்கிருந்து ஓடி வந்து ஒரு டைரக்ட் ஹிட் அடிச்சு அவுட் பண்ணாரு. ஸோ தேர் கிரேட் சைன்ஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். எவ்ரிபடி இஸ் கமிங் டு ஃபார்ம். ஸோ குட் டு சி ஆர்சிபி பேக். ஐ திங்க் டெல்லியோட மேட்ச் நல்லா இருக்கும். அண்ட் மே 8 இன் சிஎஸ்கேயோட மேட்ச் இருக்கு. ஹோப்ஃபுல்லி திங்ஸ் கோ வெல் ஃபார் சிஎஸ்கே ஆன் தட் டே ஆல்சோ. ஓகே, இப்போ இந்த மேட்ச்ல ஆர்சிபி பத்தி ஃபுல்லா பேசிட்டீங்க, பெங்களூர் பத்தி. ஆனா பஞ்சாபும் ஆடி இருக்காங்க. அதனால அவங்க பஞ்சாப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாஸ்லயே சாம் கரன் சொன்னா, நான் விக்கி கிட்டே சொன்னேன், என்ன சொன்னா பேட்டிங் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேட்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. நாங்க பேட்டிங்ல அடிச்சிருவோம், எவ்வளவு அடிச்சாலும் அடிச்சிருவோம், அந்த ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லணும்னா போலிங் தான் செம்ம வெயிட். ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப், இப்ப இன்னைக்கு ரபரா இல்ல ரபரா இருந்தா ராகுல் சார், இவங்க எல்லாருமே டெட் ஓவர்ஸ் நல்லா போடுறவங்க. ஆனா புது பையனும் நல்லா போட்டாரு. ஸோ அவங்க நினைச்சுனாங்க இன்னும் கம்மி ஸ்கோருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம். அது மிஸ்ஃபீல்டு, அதுக்கப்புறம் கேச்சஸ் ட்ராப். அதனால செகண்ட் ஹாஃப்ல அவங்க பண்ண தப்புங்க என்னன்னா, இந்த பிளேயர்ஸை மாட்டி அவங்க காலங்காலமா அந்த தப்பை தான் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எந்த டவுன் இறக்கணும்ன்றது தெரியாம மாட்டி இறக்குறது. ஓகே, ஓப்பனிங் ஓகே, 1 down ரூசோ, செகண்ட் டவுன் சஷாங்க் சிங் ஓகே செட் ஆயிட்டாரு. அந்த தேர்ட் டவுன் ஜிதேஷ் சர்மா பண்ணாங்க பாத்தீங்களா, அது பயங்கரமான ராங் மூவ். அங்கதான் மேட்சே போச்சு. அங்க ஒண்ணு சாம் கரன் வந்திருக்கணும், இல்ல கன்ஃபார்ம் சாம் கரன் தான் வந்திருக்கணும், இல்ல லிவிங்ஸ்டன் வந்திருக்கணும். அந்த தப்பு பண்ணாங்க. சரி, ஜிதேஷ் சர்மா அவுட் ஆனே லிவிங்ஸ்டன் அமிச்சாங்க. இல்லையா அங்கேயா சாம் கரன் வந்திருக்கணும். ஏன்னா லெக் ஸ்பின்னர், நீங்க சொன்ன மாதிரி லெஃப்ட் டு லெஃப்ட் கண்டிப்பா வந்து சாம் கரன் அதுக்கப்புறம் ஒரு 10-15 50 ரன்ஸ் கிட்ட அடிச்சிட்டாரு. இவரு ஓவர்லயும் சரி, கரண் சர்மா ஓவர்லயும் சரி, ஸ்வப்னில் சிங் ஓவர்லயும் சரி, அந்த டவுனையும் மாட்டி இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஷுதோஷ் வந்து கிளீனா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பையனுக்கு 2 பால் இடுப்புல போடுறாங்க, அடி வாங்கிடுறாரு. அடி வாங்கிட்டா பயந்துடுறாரு. மும்பை கிட்டே அது என்ன பண்ணாங்க, நேத்து அது என்ன பண்ணாங்க, முதல் பாலே ஃபர்கூசன் தூயினோன் வயிட்லயே போட்டாரு, அந்த அடியிலே காலி. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாரு சிராஜ் கிட்ட, பட் ஒர்க் ஆகல. அவங்களோட அந்த பேட்டிங் லைன் அப் தான் சரியில்லை. அதான் அவங்க பேட்டிங்கை நம்பி போயிட்டாங்க. ஓப்பனா சொன்னா போலிங்கை நம்பாம, அதுதான் பண்ண தப்பு. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 60 balls 120 130 தான் அடிக்கணும்.
மேட்ச் ஆல்மோஸ்ட் கையில வந்துருச்சு பஞ்சாப் கையில. அதை அவங்க நல்லா கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா பெங்களூர் போலிங்கும் கரெக்டா கொடுத்து அந்த த்ரோ பயங்கரமான த்ரோ. அதுக்கு முன்னாடி தான் அவர் அடிபட்டாரு. சாம்கரன் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், டபுள்ஸ் எல்லாம் ஓட வேணான்னு. அந்த ஒரு ரன் அவுட் தான் மேட்ச் இன்னும் பயங்கரமா மாட்டிடுச்சு. இல்ல அடிபட்டு இருக்கான் சிங்கள கேப்டன் கூப்பிட்டானே இவர் ஓடி வந்துட்டாரு. சப்போஸ் நான் ஸ்ட்ரைக்ல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா அதையும் பண்ணிருக்க மாட்டாரு. சஷாங்க் என்னன்னா நேற்று மேட்ச் எப்படி போயினா கொல்கட்டா கிட்ட போன மாதிரி தான் போயிருக்கும். ஏன்னா அவரு கரண் சர்மாவையும் அடிச்சிட்டாரு, ஸ்வப்னில் சிங்கையும் அடிச்சிட்டாரு, சிராஜையும் அடிச்சிட்டாரு, எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஜஸ்ட் ஹார்ட் லக். நேற்று ஒரு பெரிய ஹார்ட் லக் என்னை பொறுத்த வரைக்கும். பட் நல்ல மேட்ச் தான். நீங்க சொன்ன மாதிரி ரன் அவுட் ஆனாரு, இல்ல கண்டிப்பா அடிச்சுட்டு இருப்பாரு நேற்று. ஆனா நீங்க சொன்ன மாதிரி வந்து நல்ல சம ஃபார்ம்ல இருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராடனரி லேக் இருக்கு பெங்களூர் கிட்ட. அந்த லேக் மூலியமா சப்போஸ் டெல்லியை வின் பண்ணிட்டாலும் சென்னை வின் பண்ணுவாங்களா தெரியல. அந்த 7 சீரீஸ்ல வந்து லாஸ்ட் 4th பிளேஸ்க்கு ஒரு 3 டீம் அடி வாங்கி உள்ளெல்லாம் வருவாங்களான்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சான்சஸ் கம்மி. 0.1 கொடுக்கலாம் நானு. அவ்வளோ இந்த மேட்ச் ரிவ்யூ நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். இல்ல அந்த த்ரோ கூட இவர் சொன்னாரு 2 த்ரோஸ். அது 9 out of 10 டைம்ஸ் எவனும் டைரக்ட் அடிச்சிருக்க மாட்டான். ஒன்லி பீப்புள் லைக் விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் இந்த கிளென் மேக்ஸ்வெல் இவனுங்களா தான் அடிப்பானுங்க. யார் நினைச்சிருப்பா டைவும் அடிக்கல, சாதாரணமா ஓடுவாரு மிஸ் ஓவர் த்ரோ போகும்னு சொல்லிட்டு. தட் வாஸ் லைக் a sheer excellence and brilliance. போன பால் அவர் வீழ்ந்து அடிபட்டாரு. அதான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னே வீழ்ந்தாரு, தேய்ச்சிக்கிச்சு. அதுக்கு அடுத்த பால் அடி வாங்கிட்டாரு. அதனாலதான் அவர் கொஞ்சம் ஸ்லோவா ஓட்ட. நீங்க அதை ரீப்ளே நல்ல த்ரோ குறையா சொல்ல முடியாது. அவர் ரன்னப்போ ஸ்லோவா போயிடுச்சு. அதை என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த பிச்சு உள்ள ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியன்ல இருந்து திரும்பி இந்தியன் கொண்டு இப்படி ஓடி இருப்பாரு. அதுக்கு கமெண்ட்ரிலே சொல்லியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் 24ல 28 yards கவர் பண்ணாரு. அது ஒரு தப்பு பண்ணிட்டாரு. சாம்கரன் அவர் சைடு வந்துட்டனால மூவ் பண்ணி வேற ஒரு லைனுக்கு வந்திருப்பாரு. அந்த 2 மிஸ்டேக் தான். த்ரோ அது வேற லெவல். அந்த மனுஷன் எடுத்து அடிச்சாரு, அது கிளீனா பட்டுருச்சு. அது இத்தனைக்கும் வில் ஜாக்ஸ் வந்து புடிச்சு அடிக்கலாம்னு நினைச்சாரு, பார்த்தா பட்டுருச்சு. அந்த த்ரோ குறைய சொல்ல முடியாது. அவரு ரொம்ப இன்ஜுரி அதெல்லாம் ஹார்ட் லக்குன்னு சொல்ல வர அவருக்கு. அவரால் சொல்ல வந்தாரு. ஆனா அது ஹார்ட் லக். ஆனா அந்த கொல்கட்டாவோட மட்டும் அது அந்த ஒரு 1 ரன்ல தோத்தாங்க ஆர்சிபி. அந்த மேட்ச் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாவு பயத்தை காட்டியிருக்க பரமா அப்படின்னு இருக்கும். ஒரு படத்துல சாவு பயத்தை காட்டியிருக்க பரமா. இப்ப ஆக்சுவலி 4-on-4 போயிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல 5-on-5 போயிருந்தது ராஜஸ்தான் மட்டும்தான். அவங்களுக்கு ஈக்குவல் ஃபார்ம் காட்டிட்டு இருக்காங்க இப்ப ஆர்சிபி. 4-on-4 போயிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா ஆக்சுவலி ரயிலர்ஸ் வந்து அடிப்பட்டது அசுதோஷம்லாம். சிஎஸ்கே மேட்ச்ல சிமர்ஜித் இடுப்புல போட்டாரு அசுதோஷ், அது செம பாயிண்ட். அதுக்கு அடுத்தது அதே ஓவர்ல கேட்ச் விடவும் டிராப் பண்ணிருவாங்க. அப்புறம் ஜடேஜா எடுத்துட்டு அடி வாங்கினா கொஞ்சம் இதாகிறாங்க. அதே மாதிரிதான் ரயிலி ரூசோ அவரோட கேட்சும் விட்டாங்க 12 இருக்கப்போ. மைபால் ராம்லோர் விட்டாரு. ஆனாலும் அவர் செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. இன்னைக்கு 27 பால் 63 ஒன்னுமோ ஆடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அடி வாங்கிட்டாரு, இங்க தொண்டையில அடி வாங்கிட்டு அந்த கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ் ஆச்சு. உடனே அதுதான் ஏன் அந்த தப்பு பண்றாங்கன்னு தெரியல. அடி வாங்கணும், நம்ம கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஒரு பால் தட்டி ஆடி அடுத்த ஓவர் டேக் ஆன் பண்ணலாம். அந்த பாலே டேக் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரிவெஞ்சுக்கு போய் அவுட் ஆன மாதிரி இருந்தது. அவர் விக்கெட் விடலன்னா வேற மாதிரி போயிருக்கும் மேட்ச் தான் தோணுச்சு. ரொம்ப கன்வின்சிங்கா ஒரு ஸ்வீப் அடிச்சாரு பாருங்க கரண் சர்மாவை. நல்லா உட்காந்து ரொம்ப நடிப்பாரு. 93 94 மீட்டர்ஸும் அந்த 6 போகும். ரொம்ப கன்வின்சிங். 61 of 27 பால்ஸ் கேம் ஆன் ப்ரோ. ஸ்டார்டிங் வர மாதிரி 60 of 130 பால்ஸ் தான் கேம் வாஸ் ஆன். பட் ஷியர் பிரில்லியன்ஸ் அந்த விராட் கோலி த்ரோ வாஸ் a turning point. அவ்வளவுதான். அண்ட் இன்னொன்னு இந்த கிஷோர் நீ பேச ஒரு நிமிஷம். ஓகே நான் எப்பவுமே விக்கி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இந்த ஐபிஎல் தவிர மற்ற எந்த லீக்ல போய் பார்த்தாலும் இப்பெல்லாம் நடக்காது. ஐபிஎல் பேட்டர்ன் என்னன்னா மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நல்லா போகும், நடுவுல கொலாப்ஸ் கண்டிப்பா ஆகும். கொலாப்ஸ் ஆகிட்டு லாஸ்ட்ல த்ரில்லரா வரும். அந்த த்ரில்லர்ல யார் வின் பண்ணுவாங்க, அதை தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா, அது என்னால இங்க டிபேட் பண்ண முடியாது. அப்படிதான் நடக்கும். நேற்று அப்படிதான் நடந்தது. எந்த மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஹை ஸ்கோரிங் மேட்ச்னாவே. ஆனா இந்த மாதிரி வேற எந்த லீக்ல நடக்க மாட்டேங்குது. நான் போயிட்டு ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் டேட்டா கூட எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இது இந்த ஐபிஎல்ல மட்டும் தான் நடந்துன்னு இருக்கு. அதனால அப்படிதான் கொலாப்ஸ் ஆயிருக்கும். அந்த த்ரோ அடிக்காம இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பால் அவுட் ஆயிட்டு இருப்பாரு. அப்படிதான் இவரு ரயிலி ரூசோவும் அந்த பால் அவுட் ஆகணும். அதை ஏன் அந்த மாதிரி நடக்குது ஐபிஎல்ல மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒரு 50 மேட்ச் ஒரு 10 மேட்ச் இருக்குன்னா அதுல ஒரு மேட்ச் மட்டும் தான் கொலாப்ஸ் ஆகாம நடக்குது. கண்டி வச்சு 9 மேட்ச் கொலாப்ஸ் பண்றாங்க. ஸ்டார்டிங் ஃபேஸ் நல்லா ஆடிட்டு மிடில் சொதப்புறது, லாஸ்ட்ல ஜெயிக்கிறது தோக்குறது, இல்லைன்னா ஸ்டார்டிங் ஃபேஸ் மொக்க பண்ணி மிடில் ஆவரேஜா ஆடி ஃபைனல் ஜெயிக்கிறது, இல்ல ரெண்டுமே ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணிட்டு லாஸ்ட்ல சொதப்பி தோக்குறது. இது அது ஒரு பேட்டர்னாவே ஃபாலோ பண்றாங்க. அது என்னால என்ன சொல்றேன்னு தெரியல. அது ஆக்சுவலி இந்த 7 பாயிண்டர்ஸ் பத்தி மட்டும் பேசிட்டு முடிச்சிடலாம். 7 பாயிண்டர்ஸ்ல எங்க வந்து அவங்களுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னா, இப்போ சிஎஸ்கே வந்து 3-3 தோத்தா மட்டும்தான். இல்லன்னா சிஎஸ்கே ரன் ரேட் பெட்டரா இருக்கு. ஆனா ரன் ரேட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ரன் ரேட்ல 5th பொசிஷன்ல இருக்காங்க, 0.2ல இருக்காங்க.
அதுக்கு கீழே தான் எல்எஸ்ஜி இருக்கு, மிச்சம் எல்லா டீமும் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே மட்டும் ஒரு 3ல 3 அது சான்ஸே கிடையாது. 3ல 1 வின் பண்ணா கூட பெட்டர் ரன் ரேட்ல இருக்கணும். மிச்சம் 2 வந்து ஒரு 80 ரன்ஸ் டிஃபீட் 10 ஓவர்ஸ்ல வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நடந்தா மட்டும் ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இல்ல இல்ல நான் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான். இதுல ஒரு டேபிள் பார்த்தேன். அதுல பெங்களூர் மேல வரணும்னா சென்னை 14ல 5 தான் வின் பண்ணிருக்காங்க, இல்ல 6 வின் பண்ணிருக்காங்க, மிச்சம் இருக்க எல்லாமே தோத்துருக்கான்ற மாதிரி தான் டேபிள் பார்த்தேன். அப்படி இருந்தாலும் இவங்க ராஜஸ்தான், கொல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூர் உள்ள வந்திருக்காங்க. அதான் ஒரு table 6 பார்த்தேன். வின் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி சிஎஸ்கே. இதுக்கு மேல இருக்க எல்லாத்தையும் உதப்பட்டா ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அது வாய்ப்பு இல்ல. அட்லீஸ்ட் ஒன்னாவது வின் வாய்ப்பு இல்ல. பண்ணுவாங்க. ஒரு அட்லீஸ்ட் கேஸ்ல சொல்றேன், அட்லீஸ்ட் ஒன்னாவது வின் பண்ணுவாங்க. அண்ட் நெட் ரன் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க நெட் ரன் ரேட்ல. ஃபர்ஸ்ட் பொசிஷன் கேகேஆர், செகண்ட் சிஎஸ்கே தான். அதுக்கப்புறம் தான் ஆர்ஆர், அதுக்கப்புறம் தான் எஸ்ஆர்எச், அதுக்கப்புறமா ஆர்சிபி இருக்காங்க. ஆர்சிபிக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னா நல்ல நெட் ரன் ரேட்ல இருக்காங்க, 5th பொசிஷன்ல இருக்காங்க. இதுக்கு மேல 2 மேட்ச் வின் பண்ணாலே அது இன்னும் பெட்டர் தான் ஆகும். ஆனா என்ன, சிஎஸ்கே கிட்ட தான் அவங்க ஃபார்ச்சூன்ஸ் இருக்கு. சிஎஸ்கே 3 மேட்சும் தோத்தா ஒரு வாய்ப்பு இருக்கு ஆர்சிபிக்கு, இல்லைன்னா கஷ்டம் தான். 3 மேட்ச்னா அதுல ஆர்சிபியோட ஒரு மேட்ச் வருது. சோ அது எப்படின்னு தெரியல. நம்ம பாய்ஸுக்கு ஆர்சிபி கூட ஹோமா தான் இருக்கும். அங்கேயும் நல்லா ஃபார்ம்ல சூப்பரா ஆடுவாங்க. பாப்போம். லைக் ஏன்னா ரொம்ப டிசி மிச்ச கண்டென்ஷன்ல இருக்க டீமை விட நல்ல பொசிஷன்ல இருக்காங்க ஆர்சிபின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. டிசியை விட நல்ல நெட் ரன் ரேட், எல்எஸ்ஜியை விட நல்ல நெட் ரன் ரேட். எல்எஸ்ஜி என்ன 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க 8 பாயிண்ட்ஸ் வின்னுக்கு போயிடுவாங்க, 8 மேட்சஸ் வின்னுக்கு. அப்ப ஆர்சிபி ஆட்டோமேட்டிக்கலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிடும். ஆனா எல்எஸ்ஜிக்கு கொஞ்சம் டிசியோட ஒரு மேட்ச் இருக்கு, நாக் அவுட் மேட்ச் இது. அதுல டிசி வின் பண்ணா அவங்க காலி. டிசிக்கு ஆர்சிபியோட இருக்கு. டிசி அங்க தோத்துட்டாங்கன்னா டிசியும் காலி. சோ அதுதான் பிரச்சனை. இல்ல எல்எஸ்சியோட மொரால் எப்படி இருக்கும்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் இந்த இன்சிடென்ட் வந்து கேஎல் ராகுலோட நடந்தது. அந்த மொரால், டீம் மொரால் எப்படி இருக்கும்னு தெரியல. அண்ட் டிசி வந்து கிஷோர் சொல்ற மாதிரி சார் அங்கிள் டீம் என்ன வேணா பண்ணுவானுங்க அவனுங்க. சோ அவனுக்குலாம் வந்து வி கேன் ரைட் தம் ஆஃப். ஒரு மேட்ச் உதவ போட்டாலும் அடுத்த மேட்ச் அவனுக்கு ஸ்ட்ராங்கா வருவாங்க. நல்லா வேற பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரசிக் சலாம்லாம் வந்து பீக்கிங் அட் த ரைட் டைம். கலீல் அஹமத் நல்லா போட்டுட்டு இருக்காரு. டெத் போலிங் ஒரு மாதிரி நல்லா வருது அவங்களுக்கு. சோ டிசி லுக்ஸ் லைக் அ வெரி டேஞ்சரஸ் டீம். ஐ ஹோப் தே டோன்ட் ஸ்னீக் இன். பட் அவங்க ஸ்னீக் பண்ணாங்கன்னா பாண்டிங்கோட மூளை எதா பண்ணுவாரு, ஒரு அதான் மேஜிக் கிரியேட் பண்ணுவாரு. சோ ஐ விஷ் தே டோன்ட் கம். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் பயம் தான். டிசியை பார்த்தா கொஞ்சம் பயம் தான். இல்ல ஆர்சிபி டிசிய அடிப்பாங்கன்னு தான் தோணுது. சிஎஸ்கே மேட்ச்ல தான் ஏதாவது நடக்கும். நான் முன்னாடி சொல்லியிருக்க காம்பினேஷன் சொல்லுங்க ப்ரோ. டிசி வந்து அங்கிள் டீம் ப்ரோ. அவங்க ஏதோ பண்ணிட்டு வந்துருவாங்க ப்ரோ. போன மேட்ச் பாத்தீங்களா, ரசிக் சலாம்லாம் தூங்கிட்டுலாம் 4 அடிச்சாரு. அவங்க ஏதாவது பண்ணுவானுங்க அவங்கலாம். வி கான்ட் டெல் தம். ஏன்னா அவங்க சிஎஸ்கே தோக்கடிச்சிருக்காங்க, பிக் டீம்ஸ் எல்லாம் அவங்க தோக்கடிச்சிருக்காங்க. வி கான்ட் ரைட் தம் ஆஃப். ஆர்சிபியோட வந்து ஒரு விளையாட போறாங்க டிசி. சின்னசாமியில விளையாட போறாங்க டிசி. ஏதாவது பண்ணுவாங்க ப்ரோ. ஏன்னா அவங்க வந்து அந்த ரிக்கி பாண்டிங்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு உள்ள. அவர் ஏதாவது பண்ணுவாரு. இன்னொரு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு அதுல, கங்குலி வர்சஸ் கோலி, கம்பீர் வர்சஸ் கோலி மாதிரி கங்குலி வர்சஸ் கோலியும் ஒரு பெரிய பண்டர் தான். கிஷோர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு டிசியை பயங்கரமா அனலைஸ் பண்ணுவாரு. அந்த அங்கிள் டீம் சொல்லிட்டு ஏதோ அனலைஸ் பண்ணுவாரு. சொல்லுங்க ப்ரோ. அதுதான் இப்போ எனக்கு டெல்லி வின் பண்ணாங்கன்னா சென்னை நல்ல ரன் ரேட்ல இருக்காங்க. அவங்க எப்படியும் 3rd இல்ல 4th வந்துருவாங்க. ஹைதராபாத் வெளியே போயிடுமே. அதுதான் எனக்கு இல்ல ஹைதராபாத் ஏன்னா 2 மேட்ச் இருக்கு, 2 இடத்துல 2 பேர் தோத்துட்டாங்கன்னா அந்த டைம் டெல்லி வின் பண்ணுவாங்கன்னா அவனுக்கு மேல வந்துட்டு ஹைதராபாத் பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிடுவாங்க. நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணுவோம் கிஷோர். டெல்லி மைனஸ்ல இருக்காங்க, அதான் பிரச்சனை. அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சாங்க, 8 பாயிண்ட்ஸ் இல்ல. 8 பாயிண்ட் சொல்றியா? ஓகே. இல்ல 2 ஜெயிச்சா 8 ப்ரோ. 2 ஜெயிச்சா 8. அதுக்காக எனக்கு டெல்லி வின் பண்ணன்ற மைண்டே இல்ல. ஒண்ணு இல்ல, அந்த அங்கிள் டீம் கிட்ட இருக்க இப்போதைக்கு ஒரே ஒரு 2 மொக்க டீம் கிட்ட விளையாடுறாங்க கிஷோர். ஜிடி கிட்ட பஞ்சாப் கிட்ட விளையாடுறாங்க. தெரியல, சப்போஸ் தோத்துட்டாங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஆடி அப்படி சொல்றேன். அவங்களோட கேம் எல்லாமே கரெக்ட். டெல்லி கிட்ட பெங்களூர் அடிச்சே ஆகணும்னா முதல்ல அவங்க மெயின் மோட்டோ அந்த மெக்ரிக் எடுக்கணும். அந்த பையனை ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓவருக்குள்ள எடுத்தா மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு கொலாப்ஷன் இருக்கும். ஏன்னா அவங்க இன்னமும் அந்த டவுன் யோசிக்க மாட்டாங்க. திடீர்னு போலல் அனுப்புறாங்க, திடீர்னு அக்ஷர் பட்டேல் அனுப்புறாங்க, திடீர்னு ரிஷப் பண்ணிட்டு வராரு, திடீர்னு ஷாய் ஹோப். சோ அவங்க கிட்ட அந்த பேட்டிங் வந்து ஒரு லைன் கரெக்டா இல்ல, யாரு எப்ப இறங்கணும்னு சொல்லிட்டு கொலாப்ஸ் பண்ணாம இருக்கிறது இப்ப ரீசெண்டா மெக்ரிக் மட்டும் தான். மெக்ரிக்க பிடிச்சிட்டாவே போதும். சப்போஸ் மெக்ரிக்க விட்டாங்கன்னா அன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கோர் தான் போகும். 280 ஏன் 300 கூட போக வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் நிறுத்தணும். அதுக்கப்புறம் ஆமா இவரு அப்படியே ஏதோ பயங்கரமா மைண்ட் கேம் ஒர்க் பண்ற மாதிரி அந்த இது ரசிக் சலா எடுக்கணும். க்ளோஸ் அப்ல காமிச்சா கண்ணு அடிக்கிறா போல. அவங்க ஏதோ தெரியும்
நல்ல ஷாட் கூட சொல்ல மாட்டேன், அவன் ஏதோ தெரியாம வச்சுட்டான்டா, அதுக்கெல்லாம் நீ இவ்வளவு ஓவரா பண்றியான்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த ஒரு அவருதான் இம்பாக்ட் சப் விக்கெட் போயிடுச்சு இறங்கிட்டாங்க. அதுதான் அந்த ஒரு கேட்சும் அப்புறம் அந்த எல்பிடபிள்யூ ஒரு கான்ட்ரவர்சியால தான் நீங்க மேட்சே மாறுச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த கேட்ச் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேட்சுக்கு நான் ஆர்கியூ பண்றதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சனை தான் பிளேம் பண்ணுவேன். அந்த மனுஷனுக்கு பால் சரியா படாம போயிடுச்சு. அந்த டைம் தேவையில்லாம ஷாட்டுக்கு போனா அவர் தப்பு. இன்னும் வெளியே 4 ஓவர் இருக்கு, நம்ம நிக்கலாம் நின்றுக்கணும். அந்த இடத்துல திடீர்னு இவ்வளவு நாள் மெச்சூரை காமிச்சவரு டக்கு லைட்டா ஸ்லிப் ஆயிட்டான்னு தோணுச்சு. ஏன்னா அவர் போன பிறகுதான் குல்தீப்பை கூட்டிட்டு வராங்க. சத்தியமா அவர் இருந்தாலும் குல்தீப் வந்திருக்கவே முடியாது. அப்படியே அந்த ரசிக் சலாரோ இல்ல அங்கிள் இஷாந்த் சர்மா வந்திருப்பாரு. இஷாந்த் சர்மாவெல்லாம் லட்டு மாதிரி பேக் ஆஃப் லென்த்ல போயிட்டு மடக்கி எங்க வந்திருப்பாரு. அந்த ஒரு ஸ்லிப் தான் ராஜஸ்தானுக்கு. டெல்லி நல்ல டீம், ஐ மீன் நல்ல டீம்னா அவங்க ஏதோ பண்ணிடுறாங்க, சம்திங் நடந்துருது அவங்களுக்குள்ள. ஏதோ ஒரு சிஎஸ்கேக்கு நடக்கிற ஸ்பார்க்ல இன்னைக்கு நடக்குது இந்த வாட்டி அவங்களுக்கு. யாரோ ஒருத்தர் கை கொடுத்துடுறாங்க, பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி. அந்த மாதிரிதான் நடக்குது. மேட்ச் கிட்ட வரப்போ நம்ம பேசிக்கலாம், அதுதான் பெட்டரா இருக்கும். ஏன்னா யாரும் செஞ்சுரி எனக்கு தெரிஞ்சு சின்னசாமியில இவங்க மெயின் கே ஸ்பின்னர்ஸ் தான். கரண் சர்மா, அந்த ஸ்வப்னில் சிங், வில் ஜாக்ஸ் போடுறாங்க. இந்த டெல்லி ஹேவ் சம் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் இன் த மிடில். அந்த ரிஷப் பந்த், அக்சர் பட்டேல் எல்லாம் they will take on spin very well. சின்னசாமி ரொம்ப சின்ன கிரவுண்ட்ஸ், சோ அதெல்லாம் நல்லா இருக்கும். இவனுங்க எல்லாம் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அவங்க லெஃப்ட் இதுதான் எடுத்துட்டு வரணும். ஏதாவது ஆஃப் ஸ்பின் இருந்தாதான் வேலைக்கு ஆகும். எக்கச்சக்கமா லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அபிஷேக் போரல், ரிஷப் பண்ட், அக்சர், குல்தீப் கீழன்னு வச்சுக்கோங்க. மிடில் ஆர்டர் ஃபுல்லாவே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ். சரி, சிஎஸ்கே மேட்ச் போயிருமா? ஒரே லாஸ்டா ஒரே பாயிண்ட் ஆட் பண்ணோம். நீங்க சொன்னீங்க, நான் மறந்துட்டேன். அவரு நல்ல பவுலரு, நல்ல பேட்ஸ்மேன், 2 பேர் படி டக்குன்னு ஃபாஸ்டா முடிச்சிடறேன். நல்ல பவுலர், நல்ல பேட்ஸ்மேன், ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா லோக்கி ஃபர்குசன் பயங்கரமா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஆன்டி ஃபிளவர் தான் நினைக்கிறேன். ஆனா மனுஷன் நல்லா சொல்லி கொடுத்திருக்காரு. நல்லா அவருக்கெல்லாம் ஸ்லோ லேயர்னா வேணான்னு தெரியாது. நேற்று எடுத்த விக்கெட்லாம் ஸ்லோ லேயர் பால் தான். அந்த அளவுக்கு எக்ஸிகியூஷன் பண்ண வச்சு 120 எல்லாம் போட வச்சு அவர் எக்கனாமியை மெயின்டைன் பண்றாரு. எல்லாரும் 18 ரன் கொடுக்கப்ப அந்த மனுஷன் பவர் பிளே 14 ரன் போட்டு போறாரு. அப்புறம் இன்னொரு ஓவர் அந்த இவருக்கு ராலி ரூசோவுக்கு அடிப்படுறப்போ இல்ல மழை பெய்யறப்போ எப்படி ஒரு வாட்டி கான்வர்சேஷன் காட்டுவாங்க. டியூப்ளிசிஸும் லாக்கி ஃபர்கஸும் பேசின்னு இருப்பாங்க. அடுத்த நீ போட வந்தனா அப்ப போடு, அந்த ஷாட்ல ஆடி காட்டுவாரு டியூப்ளிசிஸ். அந்த பையன் இந்த மாதிரிதான் பண்றான், கை வர காமிச்சா இப்படி காமிச்சா அப்பன்னு புரிஞ்சு ஒரே ஒரு பால், அந்த ஒரு பால் நீ ஸ்லோ லேயரோ யாக்கூட அடிச்சுட்டு ஸ்டெம்பரா காலி. நேற்றே 2 பால் ஜஸ்ட் மிஸ், எப்படியே தெரியாம ஆடி ஒரு வாட்டி கீழே விட்டாரு, ஒரு வாட்டி அவருக்கே தெரியாம பட்டு 4 போயிடுச்சு. சோ ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டு அவுட்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவரு நல்லா க்ரூம் பண்ணிருக்காங்க. அவர் ஐபிஎல் சொதப்பினாலும் இந்த சீசன் நல்லா பண்ணிட்டாரு. இந்த பிளஸ் வேர்ல்டு கப்க்கு செம சப்போர்ட் பண்ண போகுது. ஃபர்கூசனுக்கு கண்டிப்பா நல்லா போட போறாரு. அப்புறம் நான் திருப்பி சொன்ன மாதிரி ராலி ரூசோ செம பிளேயர்னு நேற்று அவர் அந்த 50 அடிக்கிறப்ப அவரோட ஸ்கோர் கார்டை பாத்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 300 வச்சிருக்காரு, 50 வச்சிருக்காரு T20ல மட்டும். அப்படியேப்பட்ட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு அவரு. ஆனா அவரால் ஐபிஎல் பெர்ஃபார்மே பண்ண முடியாம போயிடுச்சு. பட் பரவாயில்ல, அவங்க பேக் பண்றது பெரிய விஷயமா இருக்கு. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் மாதிரிதான் விக்கி சொல்லுவான், இந்த மாதிரி அவனுக்கு பேக்கே பண்ண மாட்டாங்க, டீம் மாட்டிட்டே இருப்பாங்க, பாருங்க ரபராவை தூக்கி விட்டானாங்க, டீம் மாட்டிட்டே இருப்பாங்க. அதே மீறி ரூசோ அப்படியே வச்சிருந்ததுக்கு போன மேட்ச் 40, இந்த மேட்ச் 50, அந்த ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணி ஓவரா பண்ணிட்டா போல. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அவ்வளவு. ஓகே, சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்சுக்கு போயிடலாம். இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி அட் அகமதாபாத். இவர் வர ஒரு ரீல் எல்லாம் போட்டிருந்தாரு, அந்த ரீக்ரியேட் பண்ற மாதிரி ஜடேஜா. ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல இருக்க மாதிரி தான் தெரியுறாங்க சிஎஸ்கே. அண்ட் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இப்போ சேஞ்ச் ஆகிட்டே வருது. அந்த காம்பினேஷன்ல இப்போ நடக்கல, ஆக்சுவலி கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அண்ட் ஜிடி சுத்தமா ஒரு மொமெண்டமே இல்லாம தெரியுறாங்க, பேலன்ஸ் இல்ல. நம்பர் 4ல ஷாருக் கான் இறக்குற அளவுக்கு அவங்க மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கான ஸ்டேட்ல இருக்கு. இவரு மில்லர் இறக்க மாட்டாங்க, அவர் எங்க அவுட் ஆயிடுவாருன்னு பயந்து ஷாருக் கான் இறக்குற மாதிரி தெரியுது. ஒரு பின் சிட்டரா தான் ஷாருக் கான் இத்தனை வருஷமா யூஸ் பண்ணியிருக்காங்க, 4 வருஷமா ஐபிஎல் ஆடி இருக்காரு. ஆனா அவரை நம்பர் 4ல கொடுத்துட்டு மில்லர் கீழே வராரு. அப்படிங்கிறப்போ அவங்க அந்த கான்பிடன்ஸ் லெவல் டிராப் ஆயிருக்க மாதிரி தெரியுது. சாஹாவை பேக் பண்ணிட்டே இருக்காங்க, தப்பு சொல்ல முடியாது. ஆனா அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல, கில்லும் கான்ட்ரிபியூட் பண்ணாம இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ரஷீத் கான் வர ஒரு இன்ஜுரியில போயிட்டு ஒரு 2 ஓவர் தான் போட்டாரு, அதுலயும் பயங்கரமா டேக் அவுட் பண்ணிட்டாரு டிகே. எப்படி இருக்கும் அவங்களோட மைண்ட் செட்னு தெரியல. அவங்க நெட் ரன் ரேட்டும் இருக்கிறதுல போவார், அவங்க தான் 10th பொசிஷன்ல இருக்காங்க நெட் ரன் ரேட்ல. 7 இன்னும் இருக்க 2 மேட்ச் வின் பண்ணி 7th வந்தா கூட அவங்க கஷ்டம் தான். ஸோ எனக்கு என்னமோ சிஎஸ்கே இந்த மேட்சை எடுத்து இன்னும் அவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் ஹை பண்ணிப்பாங்கன்னு தான் தோணுது. சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க
தாட் சொல்லுங்க. பிரசாத் ப்ரோ அப்புறம் கிஷோர். இல்ல ஒன்னு என்னன்னா ஜிடி ஹேஸ் நத்திங் டு லூஸ் இப்போ சரியா. தேர் த பாட்டம் ஆஃப் த டேபிள் அண்ட் சுப்மன் கில் ஆல்ரெடி சொல்லிருக்காங்க டோன்ட் ரூ அவுட் ஜிடி வெரி சூன் அப்படின்னாங்க. பட் அதெல்லாம் சும்மா பேசுறதுக்கு வேணா ஜாலியா இருக்கலாம். இவங்க யாரு சீக்காவோ யாரோ சொல்லுவா சீக்கா சொல்லுவாரு ஜிடி வந்து கூட்ஸ் ட்ரெயின்டா ஜுக்கு 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 ஜுக்குன்னு போவாங்க. சோ நம்மளுக்கு சாய் சுதர்ஷன் இருக்காப்ல. சோ சாய் சுதர்ஷன் வச்சு ஒரு 2 ஆடினா கூட ஒரு 35 and 32 balls 33 balls அப்படி ஆடுவாரு. குஜராத் வந்து பெரிய கிரவுண்ட்ஸ் வேற. ருத்ராஜ் கெக்வாட் ஹேஸ் அமேசிங் ரெக்கார்ட் தேர். சோ ஐ திங்க் ருத்ராஜ் கெக்வாட் இன்னும் சூப்பரா ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் never rule out GT. They're a great side, but with the momentum and the last game, considering the last game what CSK has played, I think CSK has a great advantage. ஏன்னா CSK வந்து ஒரு மாதிரி காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. இப்போ சிமர்ஜித் நல்லா பிச் பண்றாரு, இவர் நல்லா பிச் பண்றாரு, சிமர்ஜித் நல்லா போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து லீசன் வந்து டீசெண்டா போட்டாரு, பட் போன மேட்ச் அன்பார்ச்சுனேட். அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே ரன் வந்து உள்ள வந்து நல்லா பேஸ் போடுறாரு. சோ ஸ்விங்கும் ஆகுது, இன் ஸ்விங் ஆகுது, அவுட் ஸ்விங் ஆகுது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி வந்து போட்டுட்டு இருக்காரு. சோ தீஸ் ஆர் ஆல் வெரி குட் சைன்ஸ் ஃபார் CSK. அவங்களுக்கு மேல இருக்கிற அந்த கில்ல தூக்குனா வந்து ஐ திங்க் வில் பி லைக் ஆல் கில்ல தூக்குனா போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கில் நம்பிதான் வந்து கில்ல சுத்தி தான் டீமே இருக்கு. லுக்ஸ் லைக் எனக்கும் வந்து ஒரு மாதிரி கன்வின்சிங் ஆஃப் CSK விக்டரி தான். பட் நெவர் ரூல் அவுட் GT because they have nothing to lose and they are at the bottom of the table and nobody will expect them to win. And also CSK வின் பண்ணா CSK மட்டும் தான் பெனிஃபிட், CSK தோத்தா எல்லாருக்கும் பெனிஃபிட். பட் எனக்கு தெரிஞ்சு should be a cakewalk for CSK தான் நினைக்கிறேன், with all due respects to GT. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன். நீங்க கில்ல சொன்னீங்க, கில்ல எடுத்தா போதும்னு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மில்லர் தான். அவர் பஞ்சாப்ல ஆடுறப்பயா இருக்கட்டும், ஜிடில ஆடுறப்பயா இருக்கட்டும், ஒரு கலக்கி இருக்காரு சிஎஸ்கே ஆப்போசிட்ல. ஸோ அவரும் ஒரு குரூஷியல் விக்கெட் தான். லாஸ்ட் சீசன் சென்னையில கூட ஒரு மேட்ச் நடந்திருக்கும், க்ளோஸா போயிருக்கும், ரஷீத் கான்லாம் வந்து அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மேட்சும் கில் இவரு மில்லர் விக்கெட் எடுத்த அப்புறம் தான் அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அது வரைக்கும் அடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ மில்லர் ஒரு குரூஷியல் விக்கெட் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் அவர் ஆடுவாருன்னு தெரியல. இவங்க கேன் வில்லியம்சன் வேற ஏன் வெளியே உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவரு வெளில உட்கார வச்சு ஒரு ஆப்கானிஸ்தான் பவுலர் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ என்ன பிரெயின் பண்றாங்கன்னு. மேபி அவர் ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்கும் கொஞ்சம் பின்ச் ஹிட் பண்றாரு. ஷாருக் கானை வந்து கொஞ்சம் மேல ஆடி விடுறாங்க. அண்ட் ஆல்சோ இவர் கொஞ்சம் ஷாருக் கான் ரோல் வந்து பின்ச் ஹிட் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். பட் அந்த பின்ச் ஹிட் பண்றதுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு ரஷீத் கான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் with a team which lacks Hardik Pandya இல்ல, சமி இல்ல, ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டிங் பிரெயின் வேணும். கேன் வில்லியம்சன் இஸ் த கேப்டன் வேற, ஹஸ் கேப்டன் லாட் ஆஃப் ICC டோர்னமெண்ட்ஸ். அவர் வெளில உட்கார வைக்கிறது மேபி இஸ் a crime நினைக்கிறேன். அவரு உள்ள வந்தா அட்லீஸ்ட் கில் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடலாம். சோ இதெல்லாம் அவங்க மிஸ் பண்றாங்க. பட் நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கோம், உள்ள அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பட் அதெல்லாம் வெளியே எடுத்து வச்சா ஐ திங்க் டுடே ஷுட் பி a good CSK win. சிவம் துபே கூட 2 மேட்ச் படல. சோ அதெல்லாம் வச்சு அவர் வருவாரு, இங்க கண்டிப்பா வருவாரு. 2 ஸ்பின்னர்ஸ் எப்படி டேக் ஆன் பண்ணுவாங்கன்னு தெரியல சிவம் துபே. சோ நிறைய நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஷுட் பி a great game of cricket. எனக்கு இது நீங்க சொன்னீங்கல்ல வில்லியம்சன் ஆடுவாங்க, எனக்கு இன்னமும் இன்னைக்கு ஆடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க பவுலிங்கோட பேட்டிங் ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மேட்ச் ஒரு 100 பிலோல அவுட் ஆனாங்க, ஒரு மேட்ச் 140, லாஸ்ட் மேட்சும் அந்த மாதிரி தான் ஆடினாங்க. ஸோ அவங்க பேட்டிங்கே கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா இருக்க மாதிரி இருக்கிறதால பேட்டிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. நீங்க சிவம் துபே சொன்னீங்க, எனக்கு ஆக்சுவலி இன்னைக்கு நைட்டு கனவு வந்தது சிவம் துபே இன்னொரு டக்குங்கிற மாதிரி. அது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கிஷோர் கரெக்ட். இப்போ நீங்க என்ன சொன்னதுல குஜராத் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நல்லா ஆடினாங்க, ஓரளவுக்கு வின் பண்ணாங்க. நடுவுல கொலாப்ஸ் ஆனோடனே அப்படியே மேட்ச் க்ளோஸ் மேட்ச் இல்ல ரொம்ப லார்ஜ் மார்ஜின்ல டிஃபீட் ஆகுறது அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆனோடனே மேபி சரி ஓகே இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல, நம்ம பார்ட்னர் என்னெல்லாம் ட்ரை பண்ணலாமோ, எப்படியும் டீம் ஃபுல்லா பிரேக் ஆக போகுது, 3-4 பிளேயர் தான் எடுக்க போனோம். அதனால இந்த வாட்டி என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் டவுன் மாட்டி பிளேஸ் பண்ணி பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி அதுல கொலாப்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் கேப்டன், யங் கேப்டன், ப்ராப்ளம் இல்ல. நல்ல பிளேஸ் பண்ணாலும் ஓகே, லாஸ்டா போனாலும் ஓகே. இதுக்கப்புறம் எப்படியே பேக் பண்ணுவாங்க, கில்லெல்லாம் பேக் பண்ணிப்பாங்க, அடுத்த வருஷம் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல ஆடினா அப்படியே போயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. மற்றபடி ரொம்ப கொலாப்ஸ், யாருமே பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்ட் கேன் வில்லியம்சன் ஆட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் முதல்ல சென்னை 2 பேரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அதுல முதல்ல நீங்க சொன்ன கில், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு ஜார்ஜ் ஷெட்டில். அந்த மனுஷனை நீங்க சாதாரணமா எடை போட்டு ஆடிட்டீங்கன்னா பவர் பிளேலே ருத்ராஜ், ரஹானே, ஏன் டேரல் மிச்சல் எல்லாரையும் கைட்டிடும். போன மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் ரன் கொடுத்தோம், மிச்சம் 3 ஓவர்ல 25 ரன் தான் கொடுத்து 4 விக்கெட் கைட்டிட்டாரு. அந்த மனுஷனை நம்ம தனி லேசா எடை போட்டோம்னா லோ ஸ்கோரா கூட போயிடும். அவரை
அசால்ட்டா பாட்டுறாரு. அதுக்கப்புறம் கில் கண்டிப்பா சுபம் கில் தான், சுபம் கில்ல விடக்கூடாது. விக்கி சொன்னப்பதான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்து, ஆமா மில்லர் ஒருத்தர் இருக்காரு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா வேற யாரும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல, அவங்கள ரொம்ப கொலாப்ஸ் தான். சரி ஓகே, இந்த ஒரு மேட்ச் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும்னு சொல்லிட்டு கேன் வில்லியம்சனை ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் சென்னை தான் வின் பண்ணுவாங்க தோணுது. கிளீசன் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். போன மேட்சே வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, பி-டாக் சொன்னாரு இந்த மாதிரி அடிப்பாங்கன்னு சொன்னாருன்னு. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் அடிவானது சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன சொன்னாங்கன்னா, துஷார் தேஷ்பாண்டே பிச்சை ரீட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஸ்டெம் டு ஸ்டெம் மட்டும் தான் போடுறாரு. ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறப்போ பேட்ல படத்துக்கு கஷ்டமா இருக்கு, சோ ஷார்ட்ஸ் பிளே பண்ண முடியல. இவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் ட்ரை பண்ணாம எய்டர் அவருக்கு வரலையா இல்ல அங்க இருக்கவங்க சொன்னாங்களா டோன்ட் ட்ரை ஃபார் ஸ்டெம் டு ஸ்டெம்னு சொன்னாங்களா தெரியல. ஏன்னா ரெண்டு போலரும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டாங்கன்னா அடுத்த மேட்ச்க்கு ரெடியா இருப்பாங்க. அந்த மேட்ச் அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாமே பாடிக்கு போட்டாரு. பாடிக்கு போட்டனால எல்லாத்தையும் அடிச்சாங்க. அதை கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, இவரும் பாடிக்கு போடாம ஸ்டெம்புக்கு போட்டாருன்னா மேட்ச் வேற மாதிரி போகும்னு. மேபி அவருக்கு அது வரல, இல்ல அவர் அதை போடாம இருந்திருக்காரு. அப்படி அதை போடாம இருந்தாருன்னா நாளைக்கு மேட்ச்ல அதை ட்ரை பண்ணாருன்னா பயங்கரமா போவோம். பவர் பிளே சத்தியமா இன்னைக்கு ஏதோ ஒரு மேட்ச் 3 ஓவருக்கோ இல்ல 9 ரன் அடிச்சு 2 விக்கெட் போன மேட்ச் நினைக்கிறேன். குஜராத் 6 ஓவர்ஸ்க்கு 28 ரன் அடிச்சாங்க. அந்த மாதிரி துஷார் தேஷ்பாண்டேவும் கிளீசனும் வச்சு செஞ்சிருவாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் வந்து கிளீனா சொல்லிட்டாங்க, இந்த பிளாட் ட்ராக்ல பவர் பிளே தான் மேட்டர், அந்த பவர் பிளே அடிக்கணும். அந்த பவர் பிளேல லைன் குட் லென்த்துக்கும் ஸ்லாட்டுக்கும் நடுவுல, அது ஸ்லாட்டும் சொல்ல முடியாது குட் லென்த்னும் சொல்ல முடியாது, அந்த இடத்துல பிச்சப் பண்ணி ஸ்டிக்கு போட்டா முடிஞ்சிச்சு. இதுதான் துஷார் தேஷ்பாண்டே எப்படி வருது தெரியல. உண்மையா வருதாதான் வேற யாரோ கூட சொன்னாங்க, துஷார் மெக்ராட்னாங்க. உண்மையா அவருக்கு அந்த பால் வருதா இல்ல அவருக்கே தெரியாம போடுறாரா தெரியல. எனக்கு அப்படிதான் தோணுது. பட் அவர் அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டாரு. ஹைதராபாத் கிட்டே அதை மெயின்டைன் பண்ணிட்டாரு. போன மேட்ச் பஞ்சாப் ஐ திங்க் சோ அவங்க கிட்டயும் அதான் மெயின்டைன் பண்ணிட்டாரு. இதை ஃபாலோ பண்ணாலே அவங்களோட பேட்டிங்கை கொலாப்ஸ் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் அந்த டீமை ஈஸியா எடுத்துக்காம கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்கணும் ஜாஸ் லிட்டில் கிட்ட, கில்லு கிட்ட. இதை மட்டும் பண்ணா போதும். மேக்சிமம் எனக்கும் நான் எப்படியோ சொல்லிட்டேன், அவங்களுக்கு ஏதாச்சும் நடந்துரும், எப்படியோ வின் பண்றோம் சொல்லியிருக்கேன். அதனால சென்னை தான் நான் வின் போவேன். ஏன் வந்து இவங்களை லைட்டா எடுத்துக்க மாட்டாங்கன்னா மிச்ச டீம்லாம் ரொம்ப நல்லா விளையாடிட்டாங்க. நான் முன்னாடி அந்த எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி மேட்ச்ல எல்எஸ்ஜி வின் பண்ணி நெட் ரன் ரேட் பூரா இருக்குன்றப்போ கொஞ்சம் லைட் ஆடி ஜிடி கிட்ட தோத்துருவாங்கன்னு நினைச்சேன். அந்த ஆர்சிபியும் நேற்று காலியா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். இப்ப எல்லா டீமும் நல்லா பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கலி பில்ட் ஆகுது சிஎஸ்கேவை சுத்தி. ஸோ அவங்களோட ஏ கேம் தான் கொண்டு வரணுங்கிற நிர்பந்தத்துல இருக்கும் பட்சத்துல லைட்டா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. இன்னொன்னு என்னன்னா, சிஎஸ்கே பிளேயிங் காம்பினேஷன் என்ன நினைக்கிறீங்கன்னு அதை சொல்லுங்க. வின்னிங் காம்பினேஷன் அப்படியே போவாங்களா, இல்ல நாங்க வந்து டே கேம்னாலதான் சாண்டர் எடுத்துட்டு வந்தோம், நைட் கேம் டியூ வரும், செகண்ட் ஹாஃப் சப்போஸ் வந்து நம்ம பவுலிங் போடுற மாதிரி இருக்குன்னா 3 ஸ்பின்னரை வச்சுக்கிட்டு நம்ம போவோமா, இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் வருமா? என்ன நினைக்கிறீங்க பிளேயிங் காம்பினேஷன் பத்தி, ரஹானே ஸ்லாட்டை பத்தி? சேம் டீம் தான். நான் பேசிடுறேன். நான் திருப்பி சொல்லுவேன், சிஎஸ்கே பீமா தான் அந்த படம் மாதிரி தான் பண்ணுவாங்க. சீரியஸாவே பட்டிரானா இன்ஜுரி அப்புறம் வேற யாரோ இல்ல, அதனாலதான் போன மேட்சே டீம் மாட்டினாங்க. இல்ல அதுக்கு முன்ன மேட்ச் டோட்டல் 11 வச்சேதான் கண்டினியூ பண்ணிருப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் பேக் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தா போதும், 11 மேட்ச் வின் முடிஞ்சிச்சு. 14ல 11 வின் பண்ண கணக்கு. அதனால அதுல 3 பிளேயர் ஃபிளாப் பண்ணாலும் 8 வின் பண்ணி ஈஸியா குவாலிஃபை ஆயிடலாம். அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றவங்க அவங்க. போன மேட்ச் வின் பண்ணனால இப்போ வேற யாரும் இல்ல, ரீப்ளேஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அதே லைன் அப்ல போவாங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க. டியூ அதெல்லாம் கொஞ்சம் இந்த வாட்டி மடிக்கிறதுனால மேபி டிராப் பண்ணலாம், மேபி. ஆனா கன்ஃபார்மா தெரியாது. அதை மட்டும் பண்ணலாம் மேபி. ஏன்னா கூடாது, என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சொதப்புவாங்க. இல்ல இல்ல எனக்கு என்ன தெரியுது, எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க அந்த அளவுக்கு போலிங்லயும் சரி, ஐ மீன் ஃபாஸ்ட் போலிங்லயும் சரி, ஸ்பின்னர்ஸ்லயும் சரி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. சோ அவங்களோட டார்கெட் கில்லா இருக்கும். கில்ல கழட்டிட்டா போதும். கேன் வில்லியம்சன் 30 ஆடி லாஸ்ட்ல தான் அடிப்பாரு. அதுக்குள்ள நம்ம மேட்சை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அவங்க 180 தான் அடிப்பாங்க. அதனால நம்மளுக்கு சாண்டனர் இல்லாம போக முடியும். சோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க எப்படியாச்சும் கில்ல விக்கெட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க, அப்படி கூட யோசிக்கலாம். ஆனா பண்ணக்கூடாது, அதுதான் ஃபேக்ட். பாக்கலாம். யார் ஆட வைக்க முடியும்? இல்ல சாண்டர் கண்டிப்பா ஆடுவாரு. ஏன்னா சாண்டர் இஸ் டூயிங் வாட் தீபக் சஹர் வாஸ் டூயிங். தீபக் சஹர் வந்து ஸ்டார்டிங் இப்போ இல்ல. சோ சாண்டர் என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்டிங் ஒரு 4 ஓவர் போடு, இல்லாட்டி 3 ஓவர் போடுன்னு சொல்லிட்டு சாண்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பவர் பிளேக்கு அந்த 6th ஓவர் கரெக்டா ஜடேஜா வந்துருவாரு. ஜடேஜா அப்படியே போட்டுட்டு இருப்பாரு. சோ சாண்டர் ஒரு 2 டைட்டா வச்சிருப்பாரு. இங்க வந்து துஷார் தேஷ்பாண்டேவும் கிளீசனும் மாத்தி போடுவாங்க. ஷர்துல் தாக்கூர் வந்து நெசசரியா இருந்தா வருவாரு, இல்லாட்டி வரமாட்டாரு. லாஸ்ட் மேட்ச் யூஸ் பண்ண டெம்ப்ளேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அப்படியே தான் போவாங்க. சிஎஸ்கே எல்லாம் சான்ஸே கிடையாது. ஈவன் ஆஃப்டர்
ஒரு டிசாஸ்டர் கில்லு சால நல்ல ஸ்பின் பிளேயர்ஸ் ஆச்சு. பவர் பிளேல கொடுப்பாங்க சாண்டர் அடிக்க சொல்லுங்க பாப்போம். 6.86 ருத்ராஜ் கேப்டன் ஆச்சு. இல்ல இப்ப தீபக் சஹார் இல்ல அவரு ப்ரூவ் பண்ணிட்டார்ல. ஒருத்தர் ப்ரூவ் பண்ணோடனே உட்கார வைக்கிறதுக்குலாம் ஐ டோன்ட் நோ சான்ஸே இல்ல. ஏன்னா இப்ப வந்து நியூ பால் நல்லா தான் போடுவாரு. ஏன்னா நியூசிலாந்துக்கே ஓபன் பண்ணுவாரு அவரு. அவர் ஒரு பிஞ்ச் ஹிட்டரு, டீசென்ட் ஃபீல்டரு, நல்லா போட்டிருக்காரு. 3 overs 10 runs 1 wicket எடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ யார் விக்கெட் எடுத்திருக்காரு? சஷாங்க் சிங் விக்கெட் எடுத்திருக்காரு. சோ இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா சாண்டனர் should be given a game. But having said that, ருத்ராஜ் கேக்வாட் தெரியல. பட் ஐ ஃபீல் 99.75% சாண்டனர் is inside. சேம் டீம் தான். லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவர் வந்து இந்த கிறிஸ்டபா கௌதம் மாதிரிலாம் இல்ல, அவர் எப்ப இறக்குனாலும் ஆடுவாரு, போட்டுருவாரு. நான் சாண்டனரை ஆன் அண்ட் ஆஃப் தான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்வேன். இன்னைக்கு தேவையில்லை. நான் அடுத்த இன்னைக்கு சப்போஸ் சொதப்பிட்டா அடுத்த வேணாம். இல்ல ஆன் அண்ட் அவரு இப்போ போன மேட்ச் நான் அதிகமா அவரோட போலிங்லாம் பார்த்தது இல்ல, எக்கனாமிலாம் பார்த்திருக்கேன். போன மேட்ச் நான் உட்காந்து பார்த்தேன். அவர் போட்ட 4 ஓவரும் அவர் அந்த பொறுமையா ஓடி வந்து அப்படியே கைய பொறுமையா சுத்தி அவரோட ஆக்ஷன் பார்த்தேன். அந்த ஆக்ஷனுக்கு இந்த பையனை ஒரு 4 மேட்ச் கண்டினியூ ஆட வச்சிடலான்றப்போ ஆடினாங்கன்னா குவாலிஃபை வர்றதுக்குள்ள ராஜஸ்தான் ராயல்ஸோ இல்ல சன்ரைசர்ஸ்ல முரளிதரன் இருக்காரு. அந்த மனுஷன் நான் போடுற அதே மாதிரி பொறுமையா இல்ல நெட்ஸ்ல சொல்றேன், நெக்ஸ்ட்ல நான் போடுற அதே மாதிரி பொறுமையா அதே மாதிரி 93 94 நான் குத்தி போட்டு காட்டுறேன், நீ அந்த பாலை ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு கேமை யோசிச்சுட்டாங்கன்னா மேபி இது வரைக்கும் மாட்டவே மாட்டாத சாண்டனர் குவாலிஃபைல மாட்டுவார்னு தோணுது. அந்த ஒரு காரணத்துக்காக இல்ல ஆனந்த் யூஸ் பண்றதே தெரியக்கூடாது. திடீர்னு பார்த்தா குவாலிஃபயர், திடீர்னு பார்த்தா எலிமினேட்டர், திடீர்னு பார்த்தா கண்டிப்பா வின் பண்ற மேட்ச். அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா பயங்கரமா ட்ரம்ப் கார்டு. பட் தீபக் சார் பிளேஸுக்கு ஆள் இல்ல, அது கன்ஃபார்ம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சாண்டனர் அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா டீம் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. என்னடா இவன் நல்ல பிளேஸ்க்கு ஆக்சுவலி சிமர்ஜித்தே ஸ்விங் பவுலர் தான், 145 பிளஸ்க்கு ஸ்விங் பண்றவர் தான். அவரு 22 சீசன்ல ஓபன் தான் பண்ணாரு. ஆனா இன்னொன்னு நான் சொல்றேன், கிஷோர் சொன்னதுக்கு நான் என்ன சொல்றேன், சாண்டனர் அங்க ஏர்ல நிறுத்துறது என்னதுக்குன்னா அடாப்ட் பண்றதுக்கு தான். பேட்ஸ்மேன் மூவ் பண்றானா என்ன பண்றான், அவர் பயங்கர இன்டெலிஜென்ட் பவுலர் தான் எல்லாரும் ரேட் பண்றாங்களே. அண்ட் அவரு மத்தவங்க மாதிரி சின்ன டீம்ல இருந்து வரல, நியூசிலாந்து மாதிரி ஒரு டீம்ல ஒரு 8+ இயர்ஸா ஆடிட்டு இருக்காரு. அவர் ரீட் பண்ணணும்னா எப்போ ரீட் பண்ணிருக்கலாம். அவர் அங்க ஏர்ல நிறுத்தி பால இப்படி போடலாமா அப்படி போடலாமா, பேட்ஸ்மேன் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கான்னு. ஆக்சுவலி இன்னொன்னு சொல்றாங்க, நீ ஒண்ணு சொன்னதுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். பீடாகா இருக்கட்டும் இல்ல வேற எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும் சொல்றதே என்னன்னா, ஓடி வந்து நேரா போட்டா பேட்ஸ்மேனுக்கு ஒரே கோல் தான் இருக்கணும் அடிச்சிடணும்னு சொல்லிட்டு, பவுலர் வந்து நிறுத்தி போட்டானா இவன் என்ன போட போறான் இப்போ அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனாலதான் அடிக்க போகாம அவர் எக்கானமி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப கரெக்ட்னு தோணுது. அஸ்வின் அதே மாதிரி பண்ணுவாரு. ஆனா அஸ்வின் ஒர்க் ஆகல, இவருக்கு ஒர்க் ஆயிருச்சு. நான் என்ன சொல்றேன், இன்னும் மேட்சஸ் இருக்கு, ரீட் பண்ண முடியும், ரீட் பண்ண ட்ரை பண்ணலாம். சப்போஸ் அவர் ஆல்ரெடி 6 பாயிண்ட் தான் எக்கனாமி வச்சிருக்காரு, அவர் 8க்கு போயிட்டாலும் அதுவே பெரிய எக்கனாமி தான் அவருக்கு. அந்த மாதிரி மாறக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். அப்புறம் சிமர்ஜித் சொன்னேன், சிமர்ஜித் 140 கிளிக் பண்றாரு. பட் அவரும் மயங்க் யாதவ் மாதிரி தான் போடுறாரு. என்ன அந்த நேத்து மேட்ச் மேபி அதை மாத்திக்கலாம். சிஎஸ்கே ரெடி பண்றாங்க சென்னைய, அவனும் அந்த ஷார்ட் பிச் ஷார்ட்டா போடுறதா ரொம்ப ப்ரிஃபர் பண்றாரு. இன்னும் லைன் கொஞ்சம் மாத்தினானா அவர் யூஸ் பண்ணலாம் தீபக் சார் பிளேஸ்ல. அதுக்காக தான் அவர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட்ல பாத்துருப்பாங்க, சரி ஓகே இன்னும் நீ வரல, இன்னும் இந்த பவர் பிளேல கரெக்டா குட் லைன்ல போடுறது ஒழுங்கா போடல 22 சீசன்ல, அதனாலதான் மாறினாங்களே, நிறைய ரன் லீக் ஆயிட்டாரு. அதுதான் இல்ல ரொம்ப ஷார்ட்டா விழுது. 140 டிக் பண்றாரு, பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வின்னிங் காம்பினேஷன் தான். சரி பிரசாத் சொல்ல நான் ஸ்டாப் பண்ணிட்டே இல்ல, சொல்லுங்க. லாஸ்ட் மேட்ச் கிஷோர் சொன்னாரு 9 பேர் அப்படியே ஆடுவாங்க, 2 பேர் வெளில போயிருக்காங்க, சோ அந்த 2 பேருக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட் வரோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் தோக்குற மேட்ச் அப்படி பண்றானுங்க நம்ம பாய்ஸ். வின் பண்ற மேட்ச்ல சேம் 11 தான். அன்டில் அன்லெஸ் எவனுக்கோ நிகில் இருக்கு, எவனுக்கோ உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் சேஞ்சஸ் இருக்கான் தவிர சேம் டீம் தான். துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். நானே திட்டிருக்கேன் அவரை, ரொம்ப சாரி துஷார் தேஷ்பாண்டே, you have been doing wonders for Chennai Super Kings. We don't deserve you, but you deserve us. ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், but we are very sorry on behalf of all CSK fans. துஷார் தேஷ்பாண்டே, I think a lot of interesting games coming up. எனக்கு தெரிஞ்ச துஷார் தேஷ்பாண்டே is a key factor. And இவ்வளவு நாள் வந்து துஷார் தேஷ்பாண்டே வந்து யாருமே ரீட் பண்ணாம இருப்பாங்க, அலைங்க அந்த பையன் தான்டா அடிச்சிடலாம். பட் இப்பெல்லாம் அந்த அனலிஸ்ட் எல்லாம் உட்காந்து துஷார் தேஷ்பாண்டே எப்படி போடுறான் பாரு, அந்த மாதிரி ஆடணும், இவனை இந்த மாதிரி ஆடணும், இந்த மாதிரி கவுண்டர் பண்ணணும்னு வச்சிருவாங்க. லாட் ஆஃப் பேக் ஒர்க் டன், ஆஃப் ஃபீல்ட் ஒர்க் டன் பை டுவான் பிராவோ. ஐ திங்க் டுவான் பிராவோக்கு வந்து நம்ம குடோஸ் தரணும். ஏன்னா despite losing a lot of tosses, we are almost like won 6 games. So hats off to டுவான் பிராவோ and the entire staff, and thank you to துஷார் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லணும். மேட்ச் வின் பண்றது தான், நீ டாஸ் வின் பண்ணுவோமா?
அது வேணான்றேன். ஐ திங்க் தட் ஹஸ் பீன் அ பிளெஸிங் இன் டிஸ்கிரீஸ் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. பட் அகமதாபாத் 2012 சீசன்ல தோனி வந்து 12 டாஸ் லாஸ் பண்ணிருக்காரு. இப்ப ஒரு 10க்கு வந்துட்டாரு ருத்ராஜ். அடுத்த ஒரு 4 மேட்ச் ஆட போறாங்களா? அடுத்த ஒரு 5 மேட்ச் ஆட போறாங்க. 5-6 மேட்ச் ஆட போறாங்க. அதுல வந்து டச் அந்த ரெக்கார்ட் பீட் பண்றாரு. பட் பரவாயில்ல ப்ரோ. அவரே ருத்ராஜே சொன்னாரு, நான் 6 டாஸ் தோத்தியும் வந்து நான் இவ்வளவு மேட்ச் ஜெயிச்சு, நான் 10 டாஸ் தோத்தியும் 6 மேட்ச் ஜெயிச்சிருக்கேன். பெரிய விஷயம் தான் அது. படா நீங்க சொன்னதே சொல்லிட்டாரு அவரு. நான் அவ்வளவுதான், பாவம் தான் அவரு. பட் ஐ திங்க் சம் திங்ஸ் ஹவ் கான் அவர் வே. லூசிங் அ டாஸ் இஸ் பிளெஸிங் இன் டிஸ்கிரேஸ் வாங்க கிரிக்கெட்ல. சோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு டர்ன் அவுட் ஆயிருக்கு. அண்ட் குட் திங்ஸ் தான். ஃபீலிங் சோ குட். நான் போன மேட்ச் சொன்ன மாதிரி தான். ஐ ஃபீல் சோ குட். பட் பாப்போம் கேம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. அண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரே ஒரு பாயிண்ட், கிங்ஸ் 11 பஞ்சாபோட ருத்ராஜும் கிரேட்டா கிளிக்கால சிவம் துபையும் அவுட் ஆயிட்டாரு 0ல. பட் ஸ்டில் சிஎஸ்கே புல் த மேட்ச். சோ அந்த கான்பிடன்ஸ் பவுலர்ஸுக்கு கண்டிப்பா அந்த மேட்ச் போறதுக்குள்ள இருக்கும். சோ கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி a convincing victory for CSK. பீடா இவரு சீக்கா சொல்ற மாதிரி சிக்கு 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 சிக்குன்னு போற டீம் மாதிரி தான் இருக்கு. பட் I have great amount of respect for any opponents thanks to my CSK grooming. CSK mother groom a great level of respect for all the opponents and especially a prince like Shubman Gill. So அதான் இவ்வளோ ஹர்திக் பாண்டியா இல்ல, ஷமி இல்ல, நிறைய பேர் இன்ஜர்ட். அப்படி இருந்து இந்த டீம் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி. ஓகே, ஏதோ சொல்ல வந்தேன் டக்குன்னு. ஆக்சுவலி வந்து இந்த ஜிடி மேட்ச் வின் பண்ணாலும் ஆர்ஆர் இல்ல ஆர்சிபி கிட்ட ஏதாவது ஒண்ணு நடக்குமோ, 8 பாயிண்ட்ஸ்ல தான் போவாங்களோ இதா இருக்கு எனக்கு. ஒண்ணு இல்ல காலி ஆகணும், இல்ல 2த்துல காலி ஆவாங்கன்னு தான் தோணுது. பாக்கலாம். இல்ல ஆர்ஆர் மேட்ச் பத்தி நம்ம அடுத்த மேட்ச் பேசுவோம். முதல்ல இந்த மேட்ச் ஜெயிப்போம். நம்ம ஆர்ஆர்லாம் ஜெயிப்பாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் கிக்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், விக்கி ஆர்ஆருக்கு ஸ்லிப் இருக்கு, விக்கி ஆர்ஆருக்கு ஸ்லிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். கண்டிப்பா இவருக்கு அந்த இப்போ அந்த உங்களுக்கு ஸ்லிப் வந்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிச்சா அடுத்த மேட்ச் அவங்க அவ்வளவுதான் செல்லுக்குள்ள போயிடுவாங்க. ஆர்ஆர் ஒரு இல்ல இது அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாடாம டிஃபெண்டிங் கிரிக்கெட்டுக்கு போயிடுவாங்க. டிஃபென்ஸ் அப்படியே கொஞ்சம் தட்டி இந்த மேட்ச் எடுத்துட்டு போயிடணும் அப்படி. ஆமாங்க, சஞ்சு சாம்சன் தூக்கிட்டா யாருக்கு பண்றது சொல்லுங்க அந்த டீம்ல? பட்லர் அடிக்கிறார், ஓகே. யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ரியான் பராக் இருக்காரு, லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஃபெயிலியர். ஆமா ஓகே. பட் சென்னையில வந்து லாஸ்ட் ஹோம் கேம் 3:30 கேம் டியூ இருக்காது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓகே ப்ரோ, ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இவரு ஹர்பஜன் சிங் இர்ஃபான் பதான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தோனி 9ல வர்றதுக்கு ஆடாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் பொறாம பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. ஃப்ரீயா விடுங்க அவருக்கு. அப்புறம் அவர் இந்த மனுஷன் பாவம் அந்த ஒரு டேர் மேட்ச் இல்ல. இப்போ ஸ்டீஃபன் பிளமிங் வந்து ஒரு இன்டர்வியூ பேசிட்டு இருந்தாரு, அவருக்கு உடம்பே சரியில்லை, அவரு ஜாஸ்தி ஓடக்கூடாது, அவர் கீப்பிங் வந்து ஒரே இடத்துல நிக்கிறதுனால அவர் பண்ணிட்டு இருக்காரு. மத்தபடி அவர் வந்து மசில் டேர் அதுல ஆடிட்டு இருக்காரு. ஃபார் த நேஷன் சேக் ஐம் டெல்லிங் ஹி இஸ் சேஃப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. 42 வயசு அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? டைவ் அடிக்கிறாரு, ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் பயங்கரமா இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, இவ்வளவு இந்த வயசுல அவங்க இவ்வளவு பண்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. ஆக்சுவலி we have to enjoy and we have to celebrate him every moment we see MS Dhoni in the yellow jersey. சோ பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. ஏன் ஹர்ஷ்கோ எங்க திட்லையாரு ராகுல அந்த மாதிரி இவனுங்க ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்மளால அதெல்லாம் கண்டுக்காம நம்மளுக்கு என்னமோ நம்ம அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். இது மட்டும் சொல்றேன், ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஃபுல் ஃபிட்டா தானே விளையாடணும், இல்லைன்னா விளையாடக்கூடாது, அதுதானே தோனியோட மோட்டோவே, அதனாலதானே நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ஆடலன்னு. அது நேஷனல் சைடு, இது பிரான்சைஸ் கிரிக்கெட், அதுக்கான டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். இல்ல அந்த பிரான்சைஸ் அவங்கள வந்து ஆடலாம்னு நினைச்சா ஆடலாம். நேஷனல் டீமுங்கிறது வேற, பிரான்சைஸ் கிரிக்கெட் வேற, அதுக்கான டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டா இப்படி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். And also bottom line என்னன்னா, தோனி has proved everything bro. இப்பெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா, நல்ல பிளேயர்ஸ், கிரேட் கிரிக்கெட்டர்ஸ், கிரேட் கேப்டன்ஸ் ஆல்சோ. பட் ஒரு ஐசிசி டிராபி வந்து எடுக்க முடியல, சரியா? சோ பியாண்ட் பீங் a good player, beyond being a great human being, you need some qualities and some kind of thing to lift an ICC trophy. Because 2007 T20, 2011 50 over World Cup, அப்புறம் வந்து சாம்பியன்ஸ் டிராபி இன் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் நடுவுல ஏசியா கப், இதெல்லாம் ஜெயிக்கிறது within a span of like இது ரொம்ப கஷ்டம் bro. You need some kind of element which Dhoni has. அது வந்து நம்ம நம்புறோமோ இல்லையோ, you have the numbers, you have the trophies, அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். With all due respect to விராட் கோலி and ரோஹித் சர்மா, இவங்களுக்கு இருக்காது, தோனிக்கு அது இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு பேச முடியுமா கூட தெரியல. பிகாஸ் திஸ் மேபி இஸ் லாஸ்ட் சீசன். நிறைய பேர் ஹிண்ட் கொடுக்குறாங்க. சோ தெரியல, இருக்கிற வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சீசன்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்காருப்போ அடுத்த சீசன்ல இருக்காது. அண்ட் நீங்க தான் குவாலிஃபயர் அண்ட் ஃபைனல்ஸ் நடக்க போகுதுங்கிறப்ப, சப்போஸ் அது லாஸ்ட் மேட்சா இருக்கு, வின் எவ்ரி
டேல் வில் நாட் பி a fairy taleங்கிற மாதிரி தான். அது ஜெயிக்கலாம் தோக்கலாம், அது என்ன டெஸ்டினி இருக்கோ அதுதான் நடக்குமே தவிர்த்து அவர் என்ன இந்த ஃபேன்ஸ் முன்னாடி ஆடிட்டு நான் போகணும்னு நினைச்சாரு சென்னையில, அதுக்கேற்ற மாதிரி பிளே ஆஃப்ஸ்க்கு எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆல்சோ ஆர்ஆர் கேம் வந்து டெக்னிக்கலி லாஸ்ட் கேம் ஃபார் சிஎஸ்கே அட் ஹோம். சோ அதுக்கப்புறம் பிளே ஆஃப் போனா ஆடுவாங்க தவிர ஆர்ஆர் கேம் வந்து லாஸ்ட் கேம். சோ நீங்க சொன்னீங்க ஸ்லிப் இருக்கும் சொல்லிட்டு, சோ லாஸ்ட் ஹோம் கேம் சொல்லிட்டு சிஎஸ்கே ஆடுவாங்க. சோ அது ஒரு நான் திருப்பி சொல்றேன் 3:30 கேம், 3:30 மேட்ச், டியூ இருக்காது. சோ ஐ ஜஸ்ட் லீவ் இட். அதனாலதான் என் ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணி சிஎஸ்கே இந்த 2 மேட்ச் வின் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபி ஒரு மாதிரி இருக்கானுங்க. என்னடா படிக்கிறோம் ப்ரோ. ஃபைனல் தாட்ஸ். ரொம்ப நேரமா அமைதியா இருக்கான். சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல, கரெக்ட் தான். 2 பக்கம் தான் இருப்பாங்க, சப்போர்ட் இல்லாதவங்க இருப்பாங்க. அதுல விழுந்துட்டவங்க தான் இப்ப பேசின அந்த பிளேயர்ஸ் எல்லாம். நான் கேட்டா எங்களுக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னு பேசுவானாங்க. பேசுறவங்க பேசுங்க இருக்கட்டும், எப்படியும் சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு மேல வேற எதுவும் இல்ல. கரெக்ட், விக்கி சொன்ன மாதிரி பெங்களூர் இப்ப நல்லா தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஒக்க மேட்ச் அடி வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க அப்படிதான் டெல்லிக்கிட்டே கூட அடி வாங்கிடுவாங்க. இவ்வளவு வெயிட் இல்லடா, சத்தியமா வெயிட் இல்லதான், அது ஏத்துண்டா ஆகணும். ஏதோ ஒரு நேத்தும் ஒரு லக்கு, அப்படிதான் லக்கு தான் சொல்லுவேன். லக்கு. அதுக்கப்புறம் அங்கிள் டீம் சொல்லுங்க ப்ரோ, அப்பதான் நல்லா இருக்கு. அங்கிள் டீம் நேத்து ஒரு லக்கு மாதிரிதான் நான் சொல்வேனே அவங்களுக்கு. அப்படிதான் நடந்திருக்கு பாரு. திருப்பி வந்து அவங்க காலியா காலி இல்லையான்றத கங்குலி டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டா இருக்கப்போ டீம் தான் வந்து டிசைட் பண்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. அடிக்கணும்னு பாப்பாரு கோலி, ஒரு 50 செஞ்சுரி அடிக்கணும் பாப்பாரு. ஆனா என்ன, அவரு நேத்து ஆடின மாதிரி ஆனா வின் பண்ணுவாங்க. அவரு 50 அடிக்கணும் செஞ்சுரி அடிக்கணும் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அந்த ஸ்ட்ரைக் ரேட் கொஸ்டின் வந்துடும் திருப்பி. அதுதான் அதுல இருக்க பிரச்சனை. அதான் அதே மாதிரி இந்த சீசன்ல நான் பார்த்த வரைக்கும் கோலி அவ்வளவு சீக்கிரமா லைஃப் கொடுக்க மாட்டா போல. ஆனா இந்த வாட்டி லைஃப் கொடுத்துனே தான் இருக்காரு. அந்த லைஃப் மிஸ் பண்ண மாட்டேன்னா அடிக்கிற மாதிரி டியூப்ளிசிஸ் பாவம் அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கேட்ச் இல்ல ஒரு லைஃப் கொடுத்தா அந்த மனுஷன் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. இந்த மனுஷன் லைஃப் கொடுத்துறான்னு இருக்காரு. அதெல்லாம் வந்து கங்குலி விடமாட்டாப்புல, அங்கிள் விடமாட்டாரு. லைஃப் கொடுப்பான்னா அவனை குடிச்சிடுறா, அவனை தூக்கிட்டா டீம் காலி. அவங்க வேற கிரீன் மேக்ஸ்வெல் வேணான்றாங்க. கிரீன் நல்லா பண்றாரு, ஆனா வந்து எல்லாம் கன்சிஸ்டன்டா பண்ண மாட்டாரு. அவரை 14 மேட்சஸ் சேர்த்துனா ஒரு 8 மேட்ச் ஆடி காமிச்சிருப்பாரு. அவர் அப்படி பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விக்கி சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதனால கரண் சர்மா, அவர் ஸ்வப்னேல் சிங் எல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் போய் நின்னாங்கன்னா ரிஷப் பண்றாரு மறுபடியும் நான் படுத்துன்னு 6 அடிப்பேன், இல்ல ஒரே கையில பேட்டை விடுவேன்ற மாதிரிலாம் பேட்டை விட்டுன்னு இருப்பாரு. அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ஸ்பின்னரே இல்ல நினைக்கிறேன். வில் ஜாக்சன் தான் எதிர்பார்க்கணும், வேற யாரும் இல்ல. மயங்க் டாகரும் லெக் ஸ்பின்னர் தான். வில் ஜாக்சன் மேக்ஸ்வெல் தான் வச்சு போனோம். ஆனா அவங்க பார்ட் டைம் பவுலர்ஸ். கண்டிப்பா பவர் பிளே அடிக்கணும்னு பார்ப்பாங்க. பவர் பிளே தான் முதல்ல. ஆனா பவர் பிளே செட் ஆயிடுச்சுன்னா பெரிய ஸ்கோர் தான். அங்கிள் டீம் ஏதோ ஒண்ணு பண்ணதான் போறாங்க பெங்களூர். நீங்க முதல்ல உங்களை கன்சிடரி 5 மேட்சஸ் வின் பண்ண விட மாட்டோம், நாங்க உள்ள போறோமோ இல்லையோ உங்களை ரெக்கார்ட் எல்லாம் பண்ண விட மாட்டோம்ன்ற மாதிரிதான் அவங்க வருவாங்க. உள்ள போறதை தாண்டி அவங்க வெளியே போயிடுவாங்க. அன்னைக்குதான் அவங்களோட டெஸ்டினியே இந்த சீசனை முடிச்சு வைக்கிற மேட்ச் டிசி மேட்ச் தான். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோலியை கூப்பிட்டு தனியா கிரவுண்ட்ல நின்று பேசி தோல்மலா கை போட்டு பேசுவா போல கங்குலி. இல்ல பாண்டிங் பண்ணாலும் பண்ணுவாரு. பாண்டிங் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். சும்மா ரகுவன்சி கூப்பிட்டு கையை தூக்கி பாலகம் டே இதெல்லாம் அப்படியே என்ன பொறுத்து அதெல்லாம் டே இல்ல ரியலே இல்லடா அமைதியாடுறா அப்படின்ற மாதிரிதான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி யாரோ என்னவோ பண்ணின்னு இருக்காங்க. அதால பாக்கலாம் அங்கிள் டீம் தான் பண்ணுவாங்கன்னு தோணுது. பாக்கலாம். சிஎஸ்கே மேட்சோட இது பண்ணி முடிச்சிடலாம். சிஎஸ்கே வின் பண்ணுவோம்னு 3 பேரும் சொல்லியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல மேட்சா இருக்கும் சிஎஸ்கேக்கு. மொமெண்டமும் சிஎஸ்கே பக்கம் இருக்கு, ஜிடி பக்கம் இல்ல. அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஒரு விக்டரியோட நாளைக்கு வந்து இன்னைக்கு நைட்டு லைவ்ல வந்து மீட் பண்ணலாம். பை. தேங்க்யூ.